வணக்கங்க. நாங்கள் இப்போது கென்டக்கி ஹார்ஸ் பார்க் ரோலெக்ஸ் ஸ்டேடியத்திலேருந்து உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஸ்டேடியங்க இந்த ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் மாத்திரம் இல்லை, எனி ஸ்டேடியம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் நடுவில் நடக்கிற எந்த ஒரு ஸ்பெக்டக்கிளாக இருந்தாலும் எந்த ஒரு இடரலும் இல்லாமல் எல்லாராலும் பார்க்கக்கூடிய மாதிரி டிசைட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேடியம் கேன் ஹோல்ட் 7,000 people அட் அ டைம். ஒரே நேரத்தில் 7,000 பேரை இந்த ஸ்டேடியம் கொள்ளும். ஒருவேளை பெரிய ஈவெண்ட்டாக இருக்குன்னு சொன்னால் இன்னும் 30,000 சீட்ஸ் இதோடு கூட ஆட் பண்ண முடியும். இந்த ஸ்டேடியத்தை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கிராண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்தாலும் ஒன் கிராண்ட் ஈவெண்ட், த ஃபைனல் ஸ்பெக்டக்கிள் ஒன்று நடக்க போகிறது. when the world is going to end. அதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகை. வசனம் சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஆமாங்க, அவர் வரும் பொழுது நாட் ஜஸ்ட் 7,000 or 30,000, இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேருடைய கண்களும் அந்த கிராண்ட் ஈவெண்ட்டை காணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்தப்போ எல்லாராலையும் பார்க்க முடியல. ஆனால் அவர் மீண்டும் வருகிற நாளில் எல்லாரும் அவரை காண்பார்கள். நீங்கள் அவரோடு கூட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அக்செப்ட் கிரைஸ்ட் as your savior. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். Have a nice day. God bless you.